நாமக்கல் மாவட்டத்தில் விளம்பர பதாகைகள் வைக்க தடை விதிக்கப்பட்ட பகுதியில் விடியா திமுக கூட்டணி கட்சிகள் பேனர் வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே விளம்பர பதாகைகள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் என்கிற பெயரில் விடியா திமுகவின் கூட்டணி கட்சிகள் பேனர் வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளாத நிலையில் எல்லா கட்சியினரையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யாருக்கு விடக்கூடாதுன்னு சொன்னதே அவங்க காவல்துறை அனுமதி மீறி யாரும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து ஓரமாக கட்டிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு நியாயம், பொங்குக்கு ஒரு நியாயமா, மற்ற எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமான்னு கேட்குறேன் நான். அப்போ எங்களுக்கு விடணும் இல்லை, எல்லாத்துக்கும் இந்த பாலம் சொந்தம் தானே, அப்புறம் எங்களை அதிமுகவுக்கு விட மாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தடுப்புகள் இன்றி ஆபத்தான முறையில் நடைபெறும் பாலம் கட்டும் பணியால் உயிர்ப்பலி ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி செல்லும் சாலையில் முறையான பதாகைகள் இன்றி பாலம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து வாகன ஓட்டிகள் பயன்படுத்தும் தற்காலிக மாற்றுப்பாதை குறுகலாக அமைக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கி காயமடைந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. விதிகளை பின்பற்றாமல் சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரர் மீது விடியா அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் நீதிமன்றம் முன்பு பேனர் வைத்த திமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக அரசு ஆட்சி அமைத்த பிறகு தொடர்ந்து பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விடியா திமுகவினர் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி கோவை நீதிமன்றம் முன்பாக பேனர் வைத்து நீதிமன்றத்தை அவமதித்துள்ளனர். மேலும் பிறந்த நாள் முடிந்தும் பேனரை அப்புறப்படுத்தாததால் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விடியா திமுகவின் அதிகார விதிமீறல்களை பார்த்து அதிருப்தி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் சுகாதாரமற்ற குடிநீரை தொடர்ந்து குடிப்பதால் உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அருகே முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகிக்கப்படும் குடிநீர் உவர்ப்பாகவும் கலங்கிய நிலையிலும் இருப்பதாலும் உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுத்தமான குடிநீர் கிடைக்க விடியா அரசின் ஊராட்சி மன்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காசு போட்டு தான் சார் நாங்கள் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். குடி தண்ணி காசு போட்டு தான் வாங்கி குடிக்கிறோம். தண்ணி பிடிச்சி வச்சா அடியில் அப்படியே ஒரு அளவு ஒரு ஜான் அளவுக்கு அப்படியே சேக்க பிடிச்ச மாரி இருக்கு. அந்த தண்ணி நாங்கள் எப்படி சார் குடிக்கிறது? எங்களுக்கு உடல்நலம் சரியில்லை. கால் முட்டி குறைச்சா கனமாக வருது இந்த தண்ணி குடிக்கிறதுனால. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் உடல் நசுங்கி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். ராசிபுரம் அடுத்த கட்டணாச்சம்பட்டி முதல் புதுப்பாளையம் வரை சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செல்வகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சரக்கு லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து செல்வகுமாரின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் லாரியை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வகுமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பல்வேறு அரசு திட்டங்களில் முறைகேடு புகாரில் சிக்கிய காங்கேயம் வட்டார வளர்ச்சி அதிகாரி ஓய்வு பெறும் கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக ஹரிஹரன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹரிஹரனை மாவட்ட நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. அவர் பணியில் இருந்து ஓய்வு பெறும் கடைசி நாளில் மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சாலை அமைக்கும் பணி தொடங்கி ஒரு வருடம் ஆகியும் விடியா அரசு இன்னும் சாலையை முழுமையாக போடவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்யூர் அருகே சித்தாமூர் பெருக்கரணை பகுதியில் உள்ள தார் சாலை சேதமடைந்ததை அடுத்து பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் சாலை அமைக்கும் பணியினை அதிகாரிகள் தொடங்கினர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக சாலை அமைக்கும் பணியினை அதிகாரிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் விடியா ஆட்சியில் சாலை அமைக்க தொடங்கி ஒரு வருடமாகியும் இன்னும் சாலையை முழுமையாக அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே புதிய சாலை அமைப்பதற்காக பெயர்த்தெடுக்கப்பட்ட சாலையை 2 மாதங்களாகியும் சீரமைக்காததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் அருகே விளாச்சேரி கிராமத்தில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டுள்ளன. இதற்காக பழைய சாலையை பெயர்த்தெடுத்த நிலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விரைந்து புதிய சாலை அமைக்கவும் விடியா ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தனப்போக்காக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கட்டட இடிபாடுகளை நீரோடையில் போட்டு மூடுவதால் நீர் வழித்தடங்கள் முற்றிலும் துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் பழைய பேருந்து நிலையத்தை இடித்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக இடிக்கப்பட்ட பழைய கட்டடத்தின் கழிவுகளை பேருந்து நிலையம் எதிரே உள்ள நீர் ஓடையில் அதிகாரிகள் கொட்டி வருகின்றனர். இதனால் நீரோடை முற்றிலும் அடைத்து மழைக்காலங்களில் பேருந்து நிலையத்திற்குள் தண்ணீர் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் சுற்று வட்டாரத்தில் நடப்பாண்டு மிளகாய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் சந்தைகளில் குண்டு மிளகாய் வத்தலின் விலை உயர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் அதிக அளவில் குண்டு மிளகாய் சாகுபடி நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டு மழை மற்றும் கடும் பனிப்பொழிவால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் சந்தைகளுக்கு மிளகாய் வரத்து குறைந்துள்ளது. இதனால் கடந்த ஆண்டு 200 ரூபாய்க்கு விற்பனையான குண்டு மிளகாய் வத்தல் தற்போது 300 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. இதனால் இல்லத்தரசிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலத்தகராறில் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் தாக்கியதில் மூதாட்டி மற்றும் அவரது பேத்தி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலப்பிரச்சனை காரணமாக கொளத்தூர் உப்புக்கல்லூரைச் சேர்ந்த மூதாட்டி கண்ணம்மாள் என்பவரது வீட்டிற்கு சென்ற திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் தவசிராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தவசிராஜா தாக்கியதில் மூதாட்டி மற்றும் அவரது பேத்தி ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த 4 ஏக்கர் வாழை மரங்களையும் அழித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து ஏவல் துறையிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எங்க பாட்டிக்கு இப்ப கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல இருக்கும். அவங்களையும் என் தங்கச்சியும் அடிச்சு மண்ணை உடைச்சு போட்டுட்டாங்க. நாங்க இப்ப ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கிறோம். காலையில இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டோம். அங்கிருந்து எங்களுக்கு யாருமே வந்து உதவி பண்ணல. அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸும் வந்து என்னன்னு கேட்குறாங்க. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 2 குடோன்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. முசிறி அருகே ஐயம்பாளையத்தில் பாலமுருகன் என்பவர் திருமண அலங்கார பொருட்கள் குடோனும் இதற்கு அருகிலேயே பகலவன் என்பவர் பழைய இரும்பு குடோனும் வைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த 2 குடோன்களிலும் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்த போதிலும் 2 குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கால்வாய்களை தூர்வாராததால் 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் தண்ணீர் இன்றி வறண்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருத்தணி தாலுகாவில் பொதுப்பணித்துறை மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பராமரிப்பில் உள்ள கார்த்திகேயபுரம் மற்றும் அகூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள 50 ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் கால்வாய்களை தூர்வாராமலும் ஏரிகளின் மதகுகள் பராமரிப்பு செய்யாமலும் உள்ளன. இதனால் ஏரிகள் தண்ணீர் வரத்து இல்லாமல் காய்ந்து வறண்டு போய் உள்ளது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தனப்போக்காக ஏரியை தூர்வாராமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வறட்சிக்கு காரணம் யூனியன், திருத்தணி யூனியன், அதாவது ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை. இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இவங்களுடைய மெத்தன போக்கினாலும் இந்த ஏரிகள் பராமரிக்கப்படாமலும் ஏரியின் மதகுகள், வரத்து கால்வாய்கள் இதெல்லாம் தூர்வாரப்படாமலும் சரி செய்யப்படாமலும் மெத்தன போக்காக இருந்ததின் காரணமாக இப்போது இங்கே வறட்சி தலைவிரித்தாடுகிறது. திண்டுக்கல்லில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அரசு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி, பிள்ளமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவிலான தக்காளி பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தக்காளி வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி அடைந்து இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் விடிய அரசு விவசாய பொருட்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்து வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டத்தில் தூய்மையான குடிநீர் கேட்டு விடிய அரசிற்கு எதிராக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போத்தனூர் சித்தன்னபுரம் பகுதியில் கிணற்றில் இருந்து அசுத்தமான குடிநீர் விநியோகிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட விடிய அரசு அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூரில் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு பணம் தருவதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்ட பெண்களுக்கு திமுகவினர் முறையாக பணம் தராததால் நீண்ட நேரமாக சாலையில் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையை முழுவதுமாக ஆக்கிரமித்து ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவில் கூட்டத்தை காட்டுவதற்காக 200 ரூபாய் தருவதாக கூறி பெண்களை அழைத்துச் சென்ற திமுகவினர் கூட்டம் முடிந்ததும் பணம் தராததால் ஏமாற்றத்துடன் பெண்கள் சாலையில் காத்திருந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவினால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நேரங்களில் மூடுபனி அதிகரித்து காணப்படுகிறது. இந்த கடும் பனிமூட்டத்தால் பல்வேறு விவசாய பணிகள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் சாலையோரத்தில் வீசி சென்றனர். உடுமலை அடுத்துள்ள பல்வேறு கிராமங்களில் ஆண்டு முழுவதும் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது தக்காளி விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதனால் கடும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் தக்காளியை சாலையோரத்தில் கொட்டிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உடுமலையில் தக்காளி சந்தை உருவாக்க வேண்டும், குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும் என விடிய அரசுக்கு தக்காளி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் 2வது நிலையில் உள்ள 1வது அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் அடிக்கடி பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள பத்தலப்பள்ளி கிராமத்தில் விவசாய நிலம் அருகே தினக்கூலி ஆட்களை வைத்து வெளிமாநில மதுபானங்கள் விற்பனை செய்து வருவதாகவும் இதனை காவல்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இரவு பகல் பாராமல் மளிகை கடை, பெட்டி கடையிலும் மது விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பழுதடைந்த பாலத்தை பராமரிக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை அருகே குடியிருப்புகளுக்கு செல்வதற்காக காண்டூர் கால்வாய் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் கைப்பிடி சுவர்கள், பக்கவாட்டு சுவர்கள் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் உள்ளதால் பாலத்தை பராமரிக்க சம்பந்தப்பட்ட விடிய அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நிலத்தகராறு காரணமாக திமுக கவுன்சிலர் குடும்பத்தினர் மாற்றுத்திறனாளியின் குடும்பத்தை பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பைத்தந்துறை கிராமத்தில் மாற்றுத்திறனாளியான ராமர் என்பவரது வீட்டின் அருகே உள்ள காலிமனை தனக்கு சொந்தமானது என திமுக பெண் கவுன்சிலர் ஏற்கனவே தகராறு செய்துள்ளார். இதனால் ராமர் பாதுகாப்பு கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்த நிலையில் விசாரணை மேற்கொள்ள போலீசார் வந்ததை அடுத்து திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் மீது எப்படி புகார் அளிக்கலாம் என கூறி ராமர் குடும்பத்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்ய விடிய அரசு அதிகாரிகளை மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் இருந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் குழாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் நீர்மண் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடிய அரசின் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனடியாக குழாயை சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் முற்றிலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி விடியா திமுக அரசை கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். வேப்பூர் அருகே கொத்தனூர் கிராமத்தில் இருந்து சேதுவராயன் குப்பம் கிராமம் வரை செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்ல சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதால்
விடியா திமுக அரசு இந்த சாலையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தேனி அருகே அரசு பேருந்தில் புகை கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். ஆண்டிப்பட்டியில் இருந்து சித்தார்பட்டிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்தில் புகை கிளம்பியது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் அலறியடித்துக் கொண்டு இறங்கினர். பேருந்தில் டியூப்லைட்டிற்கான வயர்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி புகை ஏற்பட்டது தெரிய வந்தது. விடியா ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகையில் வேதாரண்யம் மற்றும் கீழ்வேலூர் தாலுகாவைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 6வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசைப்படகு மீனவர்களால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.